மெட்ராஸ் டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் கார்த்திக் அர்ஜுன். கடந்த சில 2 நாட்களே பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களை பற்றியும் அவரோட அகரம் ஃபவுண்டேஷன் பற்றியும் நிறைய செய்திகள் நம்ம பார்த்து வரோம். குறிப்பாக அவரோட அகரம் ஃபவுண்டேஷனோட 15th இயர் ஆனிவர்சரியில் நடந்த பல நிகழ்ச்சிகள் வந்து எல்லாரையும் பார்க்குற அனைவரையும் நெகிழ வச்சிருக்கு. ஸோ குறிப்பாக 15th இயர் ஆனிவர்சரியில் பார்த்தீங்கன்னா, அந்த அகரம் ஃபவுண்டேஷன் பண்ண பல்வேறு சாதனைகள் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. சூர்யா மாதிரி ஒரு நடிகர், உச்ச நடிகர் வந்து இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது, ஸோ நாங்களும் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் டோட்டலாக 15 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 2006ல் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஃபவுண்டேஷன் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. டோட்டலாக 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஃபவுண்டேஷன் மூலியமா பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுது. 51 மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பையும் இதில் வந்து முடிச்சிருக்காங்க. 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்ஜினியரிங் முடிச்சு பட்டதாரிகளாக ஆயிருக்காங்க. இங்கே படித்த நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் எம்என்சி கம்பெனியில் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணிட்டு நல்ல கை நிறைய சம்பளத்தோட தன்னுடைய வாழ்வாரத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் நல்லா பார்த்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம அதை நிறையா பார்க்க முடிஞ்சது. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வீதம், ஒரு மாதத்துக்கு ஒரு 300 ரூபாய் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஏழை குழந்தைகளை அகரம் மூலியமாக படிக்க வைக்கிறது பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 300 ரூபாங்கிறது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த 300 ரூபாய் மூலம் ஒரு மாணவரோட கல்வி செலவு வந்து ஏற்கப்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை சூர்யாக்கள் வந்து முன்னெடுத்து ரசிகர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷன் பற்றியும் அதில் நடந்திருக்க இவ்வளோ பெரிய சாதனை பற்றியும் மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டாக்டர்ஸ் ஆகுறன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போது இந்த ஜென்ரேஷனில் அவங்க மூலமாக ஒரு ட்ரஸ்ட் மூலமாக படிக்க வச்சு அவங்க டாக்டர் ஆக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நம்ம எல்லாரும். ஒரு யங்ஸ்டர்ஸாக நான் ஹேண்ட்ஸ் ஆஃப் அந்த ஒரு விஷயத்துக்காக. நிறைய பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நிறையா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்லாம் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் பார்த்தேன் நான். முடியாத பசங்க நிறைய டேலண்டடான பசங்களாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்காது. டாக்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு வந்து நிறைய செலவாகும். இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. இன்ஜினியர்ஸ்க்கும் ஆப்வியஸ்லி டாக்டர்ஸ் அளவுக்கு செலவாகிறதுனாலும் இன்ஜினியர்ஸ்க்கு செலவாகும். பட் அது கூட ஒருத்தங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாமல் நிறைய பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட், ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டுருந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். எல்லாருமே இந்த மாதிரி பண்றதில்ல. இவர் வந்து புதுசா செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு மேல நினைக்கிறேன் பண்ணிட்டு இருக்காங்க. 15 வருஷமா பண்றாங்களா, பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துருப்பேன், இப்போ ரீல்ஸ்ல இந்த மாதிரிலாம் பார்ப்பேன். எனக்கு என்னன்னா, யாருமே இந்த மாதிரி பண்ணிடுறது இல்லை. இப்போனா அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ ரஜினி சார்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் பண்றாரு தெரியல, அது தெரியல. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணாரு, வெளியும் காமிக்கிறது இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ வந்து அதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸ்க்கு லோவாக இருக்கவங்களையும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க இதை வச்சு அவங்களுக்கு இன்னும் அவங்க அப்புறம் அவங்க வளர்ந்து அவங்களும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏதோ யார் யார் என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி ஸ்டேஜ் போட்டு இந்த மாதிரி காட்டினாங்க. அதை பார்த்தேன். யாரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, இவர் பண்ணுறாரு. இந்த மக்கள் தான் ரசிகராக அவருக்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தாங்க. அந்த பணத்தில் படிக்க வைக்கிறாருன்றது பெரிய விஷயம். எந்த நடிகரும் பண்ணாததான் பண்ணுறாரு. 15th இயர் ஆனிவர்சரி கொண்டாடினாங்க. ஸோ அதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கல பிரதர், பார்க்கல. ஆனால் அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது, ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் நீயா நானெல்லாம் பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். இன்னும் அதிகமாக பண்ணணும், இன்னும் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 51 மருத்துவர்கள் வந்து அது மூலியமாக ஆயிருக்காங்க. 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இன்ஜினியராக இருக்காங்க. 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்பயும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்கது பிரதர். அவருடைய அந்த நடத்தை அவங்க தாய் தகப்பனுக்கு தான் சரி. எந்த புண்ணியமாக இருந்தாலும் சரி. ஏன்னா கல்வியே பார்க்காத ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு மக்கள் வந்து நான் நல்லா படிப்பேன், எனக்கு கல்வி கொடுங்கன்னு வந்து நிற்கும் போது கல்வியை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரை கொடுக்குற மாதிரி. அவங்க எதிர்காலம் தீர்மானிக்கும். அடுத்தது அந்த எதிர்காலம் கையேந்தாது, அநேகருக்கு வந்து உதவுற மாதிரி வரும். இப்போ நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் வராமல் இருக்காது. அது ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு இன்கம் ரீதியாகவும் நிறையவே ப்ராப்ளம் வந்ததுன்ற மாதிரி நான் சில இதில் படித்தேன். பட் ஆனால் இப்போது அதுக்கு அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க மட்டும் இல்லாமல் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் வெல்த்தாக இருக்கவங்களும் அவங்க சைட்லேருந்து அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு, அப்கமிங் யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாகவும், அது ஒரு நல்ல விஷயம். நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஒரு நார்மல் பீப்புள் பப்ளிக் கூட ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. இட்ஸ் லைக் ஒரு மந்த்லி 300 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா வீதம் வந்து 300 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. விருப்பமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் காசு இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நல்ல ஸ்கீம் தான். கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்னு மைண்ட் இருக்கும். பட் எப்படி பண்ணுறதுன்றது வந்து சோர்ஸ் வந்து தெரியாது. பட் அது வந்து கொஞ்சம் வைடராக
இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு தாகம் ஃபவுண்டேஷன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்தோன்னா அவங்க வாட்ஸ்அப்லாம் அனுப்பாங்க, நம்ம இவங்களுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த வெளிப்படையாக இருந்த அந்த வெளிப்படையான தன்மை இருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். விமர்சனங்கிறது நல்லதாகவும் வரும் கெட்டதாகவும் வரும் ப்ரோ. அதாவது நம்ம நல்லதா எடுத்துட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் இது செய்யலாம், கெட்டதாக தான் அதை விட்டுறணும். ஏன்னா அது யாராக இருந்தாலும் இப்போ நம்மளே இருந்தாலும் ஒரு இடத்துல ஒருத்தவன் நல்லா பேசுவான், ஒருத்தன் கெட்டவன் பேசுவான். அது நம்ம காதில் வாங்கிட்டோம்னா நம்ம போகிற வழி வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தடையாக தெரியும். சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், நம்ம போகிற வழியில் போயிட்டே இருக்கணும் bro. அந்த மாதிரி அவர் கரெக்டாக போயிட்டே தான் இருக்கிறார். அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பொதுமக்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது எப்படின்னா ஒரு மாதம் வந்து 300 ரூபாய் வந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு 10 ரூபா வீதம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 300 ரூபா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ விருப்பப்படுறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் இப்போ எப்படி இவரை மட்டும் ஒரே ஆளால இப்படி முடியாது ப்ரோ. ஏன்னா இவருக்குன்னு இது இருக்கு. இப்போ வந்து இப்போ எல்லாராலையும் சேர்ந்து பண்ணோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூர்யா சாருக்கு அவருக்கும் அது எப்படி ஓகேவா? கரெக்டான விஷயம் தான் ப்ரோ. அவரு எல்லாரையும் கம்பல் பண்ணல. உங்க விருப்பம் உங்களுக்கு இருந்தா கொடுங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தானே கேட்கறாரு. விருப்பப்படுறவங்க பண்ணலாம். மக்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாங்க ப்ரோ, கண்டிப்பா பண்ணுவாங்க. பொதுமக்களும் ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா வீதம், மாசத்துக்கு 300 ரூபாய் தான் செலவாகும். ஸோ ஒரு மாசம் 300 ரூபாய் ஒரு ஆள் கான்ட்ரிபியூட் பண்ணா கூட போதும்னு சொல்லியிருந்தாங்க. தாராளமே பண்ணலாம். இது வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க? நீங்க பண்ணலாம் பிரதர். ஒரு பார்கோட் மாதிரி ஒரு ஸ்பெஷல்னா யாரா எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம். நான் கூட சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கு. மக்கள் 300 தானே, டீ செலவு மாதிரி தானே, பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை. பொதுமக்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். லைக் என்னன்னா ஒரு மந்த்லி வந்து 300 ருபீஸ் விருப்பம் தான் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி நீங்க வரவேற்கிறீங்களா? எப்படி? கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது 300 ரூபான்றது ரொம்ப லோயஸ்ட் பீப்புளுக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம். பட் ஆனால் ஒரு மாணவரோட கூட்டம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்ம டெடிகேட் பண்ணலாம். சாதாரணமாக அப்படி நம்ம ஒருத்தவங்களோட மேலே போகிற ஒரு தன்மையில் நமக்கு ஒரு பங்கு இருக்குன்ற பட்சத்தில் அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு கையை நம்ம ஒரு உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக வரவேற்பாங்க. இல்லை எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அப்போசிஷன் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஒரு 70% ஆஃப் மக்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்பாங்க. எந்த சினிமா நடிகரும் பண்ணாததை பண்ணியிருக்க, வரவேற்கிற வாழ்த்துறேன். இன்னும் நிறைய பண்ணணும். இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்காரு இல்லைங்களா? இப்போ இந்த பார்கோடு, ஜிபே வசதிலாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தெருவில்லாம் ஒட்டுனீங்கன்னா எல்லாருமே மெம்பர் ஆகும். 300 தானே, டீ செலவு மாதிரி பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். நம்மளால ஒரு குழந்தை படிக்குது, அவ்வளோதான், சந்தோஷம். நீங்கள் விஜய் இது பண்ணிங்கன்னா கூட அவருக்கு வந்து அரசியலில் வந்துட்டார். இருந்தாலும் அவர் படங்களை வச்சு நிறையா ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அவர் சின்ன விஷயம் பண்ணால் கூட அது வேறு எந்த ஆக்டரும் அந்த விஷயம் பண்ணுறது இல்லையா? அவர் பண்ணுறதே தானே இவரும் பண்ணுறாரு. பட் வந்து இவருக்கு மட்டும் ஏன் அந்த கான்ட்ரவர்சி வருது? அந்த இடத்துல வந்து அதுதான் சொல்கிறேன், ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்போசிஷன் இருக்க தான் செய்யும். அது இவருக்கும் வருவார், இவர் டேக்கிள் பண்ணிடுவார். அதெல்லாம் நீட் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறத விட இப்போ நீட்னால அந்த சூசைட்ஸ், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அது ஒரு கெட்ட விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீட் இல்லை அப்படின்னாலும் அந்த டாக்டர்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டு மட்டுமே தான் வந்து பெருகிட்டே போகுமே தவிர மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடும். ஸோ எல்லாருமே ஃபோக்கஸ் ஆனால் டாக்டர்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி நிறைய இருக்குது, சாதிக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்குது, அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்கு இந்த கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் வேணும்னு நான் சொல்கிறேன். சூர்யா சார் மட்டும் இல்லை, தெரியாமல் நான் வெளியே வராத சில ஆக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேவா? அது வெளியே வரதில்லை. பட் இருக்க ஆக்டர்ஸும் கூட சப்போர்ட் பண்ணலாம். இப்போ வெளியே தெரியக்கூடிய ஒரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா, ஜோதிகா, இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்றது தான். அதை தாண்டி இன்னமும் இருக்காங்க, இருக்கிறவங்களும் பண்ணலாம். அவங்களும் செல்ஃபாக இதில் இல்லைனாலும் செல்ஃபாக ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோ இல்லை இல்லாதவங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணி படிக்க வைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறதோ எல்லாமே பண்ணலாம், தப்பு இல்லை. நம்ம ஒரு நடிகர், சக நடிகர் ஒரு படத்தை இது பண்ணுறோம், படத்தை மட்டும் பார்த்துட்டு போகிறது அது வேற. இப்போ நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து பண்ணுறது அது தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன்ற பேரில் கருத்து திணிப்பு பண்ணி இப்போ இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க வந்தால் நல்லா இருக்குன்னு வந்து உட்காந்துட்டான். 4 வருஷமாக நக்கின்னு தான் இருக்குது. அப்புறம் கோவம் வரும்ல, இருக்கிறவங்களுக்கு போராடினவங்களுக்கு கோவம் வரும்ல. எவ்வளோ நடிகர் பேசுனாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சித்தார்த்தெல்லாம் நிறையா பேசினார், ஏன் இதுக்கெல்லாம் பேசலை? இப்போ ஆதரவாக பேசியிருக்கீங்கன்னு அர்த்தம், அதனால தான் ட்ரோல் ஆகிறார். இதை தவிர்த்துட்டாருன்னா சூர்யா சாரை அடிச்சுக்க ஆள். கவர்மெண்ட் பண்ண வேண்டியது வந்து ஒரு தனி ஆளை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு, வெரி பாசிபிள் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் தனியால் இது வந்து கவர்மெண்ட் பண்ணலை, தனியால் மட்டும் தான் பண்ணுறாங்கல்ல. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்கீம்ஸ் வருது, அது வந்து வெளியே தெரியுது. இது வந்து இந்த மாதிரி 4 சேனல்ஸ் 4 மீடியா கிட்ட போனால் தான் வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ் பண்ணுறாங்கன்றது. ஆக்டர்ஸ்ன்றது தானே ஒரு ஃபெமிலியர் பர்சன்.
ஸோ உங்கள் ஒரு நீங்களே என்ன கேட்டீங்க சும்மா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று இருந்தது உங்களுக்கு தெரியுமா தான் கேட்டீங்க. ஸோ ஆக்டர் ஏதோ உங்களுக்கு மீடியா பர்சன்றதுனால தெரிஞ்சிருக்கு. ஆனால் கவர்மெண்ட் சைடில் இருக்கிறது வந்து பேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வெளிப்படுது. ஸோ மற்ற ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதை இன்னும் ப்ரீஃப் பண்ணலாம். ஆனால் இது வந்து இதை அவங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்குள்ளே தெரியறது இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா தெரியாத மக்களுக்கு கூட அது உபயோகப்படுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் இருந்ததுன்னா பண்ணுவார். ஃபினான்சியல் இல்லை, படம் இல்லைன்னா பண்ண முடியாது அவரால். அதனால தான் மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டுருக்கு. தொடர்ச்சியாக வரணும்னா அரசியல் விமர்சனங்களை தவிர்த்துருங்க. யாருக்கும் சாதகமாக ஒரு தீர்ப்போ ஒரு ட்விட்டோ பண்ணுறாதீங்க, நல்லது கிடையாது. ரெண்டுமே பேய் பிசாசு தான். இதில் ஒரு இது இல்லை, இவன் வந்தாலும் திருட தான் போகிறான், அவன் வந்தாலும் திருட போகிறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவனுக்கு திட்டு இவனுக்கு அது வேணாம் பிரதர். நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, நல்ல பாதையிலே போங்க, அதான் நல்லது. உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு. மற்ற ஆக்டர்ஸ் மாதிரியே சூர்யா சார் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது வந்து இவர் தனியாக ஒரு எடுத்து ஒரு பொறுப்பு ஒரு கடமையாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன இருக்குங்க? அது மேபி அது அவங்களோட பர்சனல் மேபி. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு விஷயம் இருக்கும், எனக்கு வந்து நான் ஒரு வெல் செட்டில்டாவோ இல்லை வெல்த்தாவோ இருந்திருந்தா நான் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நான் பண்ணணும், இந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், லைக் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு அது ஒரு பேஷனாக கூட இருக்கலாம். மூவின்றது வேற, அவரோட அந்த பர்சனல் அந்த பேஷன்றது வேற. ஆக்சுவலி மூவி அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், அது வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காம இந்த ஒரு விஷயத்தில் நான் சப்போர்ட்டடாக கன்சிஸ்டன்சியாக நான் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மூவி அவர் ஒரு ஆக்டர் அப்படின்றத தாண்டி ஒரு தனி மனிதனாக அவர் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாரு மக்களுக்கு, மக்களும் உதவியாக இருக்காரு. ஸோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம்.